Hey beauties, let's welcome to Kanmani-Vlogs. ஸோ நம்ம எனக்கு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஈவினிங் vlog. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்ளை ஆகுது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ஈவினிங் டு நைட் vlog. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நான் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். பிகாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-3 நாளாக மழை இல்லை. ஸோ அதனால் எல்லா செடியுமே வந்துட்டு கொஞ்சம் வெயில்னால் வந்துட்டு வறண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பரான ஒரு வியூ வந்து பார்த்தேன். அதை அப்படியே நம்ம இன்றைக்கி vlog எடுக்கும்போதெல்லாம் கரெக்டாக பார்த்து அமைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா அப்படி என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் மண்ணை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பட்டுப்பூச்சிக்கு வந்து மாற்றி. ஸோ அதனால் அதை வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கடகடன்னு மாற்றிட்டு இருந்தேன். ஸோ இது ரெண்டுத்தையும் அதை எடுத்து விட்டுட்டேன். இது எல்லாமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வேகமாக தெரியும். ஸோ எல்லாமே கடகடன்னு எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டாச்சு. ஒன்று மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுப்பி விடணும். எழுப்பி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரிக். அதை வந்து நைஸாக பக்கத்தில் வச்சு நம்ம ஊதி விட்டோம் அப்படின்னாவே நம்ம அது அழகாக கிளம்பிடும். பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறமா அதுவும் கொஞ்சம் வந்துட்டு தூங்கிட்டே இருக்கேன். சரி ஓகே, அதுவுமே கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிவாக கொஞ்சம் வெளியே சுற்றி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன். அதுவும் கொஞ்சம் நல்லா சுற்றிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எறும்பு அது இதுன்னு கொஞ்சம் இருந்தனால நான் பயந்து வந்துட்டு பாக்ஸ்லேயே வந்து விட்டுட்டேன். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை பிடிச்சி வந்துட்டு மண்ணில் விட்டுட்டேன். அண்ட் இந்த மண் வந்துட்டு அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ஈரமண் தான். அதனால நல்லாவே அதுக்கு வந்துட்டு பிடிச்சிரும் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நான் பாக்ஸ் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பானிபூரி வந்துட்டு நான் வந்து செஞ்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் செஞ்சேன். ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஈவினிங் vlog அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆச்சியோட பானிபூரி கிட் அதை தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க 10 மினிட்ஸ்லேயே வந்து செஞ்சிடலாம். அண்ட் இதில் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாம் பார்ப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு மட்டும் நான் இப்போ வந்து தனியாக எடுத்து வேக வச்சுக்கிறேன். அண்ட் அதுவுமே பாருங்கள் எல்லாமே வந்துட்டு பாக்கெட் 1, பாக்கெட் 2, பாக்கெட் 3, பாக்கெட் 4 அப்படிங்கிறது ஈஸியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கும் யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸி. அதுலேயே சைட்லேயே பார்த்திங்கன்னா மென்ஷன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 10 மினிட்ஸில் வந்துட்டு ஹோம்மேடாக ஹெல்த்தியாக வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 10 மினிட்ஸ்லாம் வந்து ஆகலை. பிகாஸ் நம்ம வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் தான் வேக வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாகவே எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் கரெக்டாக நம்ம வந்து சாப்பிட்றலாம். நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு குக்கருக்கு பெல்ட்டு மாட்டாமே வந்து குக்கரை மூடிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கருக்கு அதுக்கப்புறமா தான் பெல்ட் வந்துட்டு நான் வந்து மாட்டியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது, நீங்களும் பாருங்கள். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஈவினிங் டு நைட் vlogமும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது. ஆனால் நம்ம இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஈவினிங் டு நைட் vlog அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பேக் 2ல் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க 100 ml வாட்டரோ 200 ml வாட்டர் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப காரமாக தாங்க இருந்துச்சு. நான் தெரியாமல் நிறைய தண்ணி வேறு கலந்துட்டேன். ரொம்பவே காரமாக இருந்துச்சு. அண்டு இது மட்டும்தான், இதையும் நாங்கள் இதை வச்சு தான் சாப்பிட்டப்போ ஓரளவு மேனேஜபிளாக இருந்துச்சு. பட் இதுக்கு வந்துட்டு அவங்க வந்து தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் அதனால நாங்கள் வந்துட்டு ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு 3 வெங்காயம் வந்து எடுத்து அந்த 3 வெங்காயத்துக்குமே பார்த்திங்கன்னா தொலிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கழுவி கட் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி தான் நான் வந்து கேட்டிருந்தேன்ல ஈவினிங் டு நைட் vlog எடுக்கலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நான் வந்து ஆட் பண்ணுவேன்ல. ஸோ அதனால்
உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்களுமே சொல்லுங்கள். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே இந்த குக்கரில் வந்து 3 விசில் வந்துருச்சு. ஸோ நான் கடகடன்னு இது வெந்துருச்சா வேகலையாங்கிற டவுட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேறு கட் பண்ணி வேறு போடலை. ஸோ அதனால் வந்துட்டு திரும்ப நான் வந்துட்டு இதை வந்து குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா தான் நான் வந்து கட் பண்ணேன். ஒரு சில பேர் கட் பண்ணியே போட்டுருவாங்க, அப்போ தான் குயிக்காக வந்துட்டு வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கட் பண்ணி வேறு போடல. அந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு உருளைக்கிழங்குக்கும் வெங்காயம் வேணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மேலே வந்து தூரத்துக்கும் வெங்காயம் வேணும். அதனால் நல்லா பொடிசாகவே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, இது வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்தி பார்த்தேன். பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபைனலி வெந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், முழுசாக நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ தான் கட் பண்ணேன் எல்லாத்தையும். ஸோ அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால் என்னால் உரிக்க முடியல. அதனால் அதை நோட்டி வச்சுட்டு நம்ம அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கடகடன்னு அப்பளம் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்பளம் பொரிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து ஆறிடும் அப்படிங்கிறதுனால அப்பளத்து மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்துட்டு இந்த அப்பளத்தை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த உஃப்னு ஊதி வந்துருச்சு. சரி ஓகே நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு அப்பளமாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வராது. அதுக்கப்புறமா பொரிக்க தான் நல்லா வந்துட்டு நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக வந்துட்டு வரும். ஸோ ஏன்னா நல்லா இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆயிரும்ல, ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இந்த பானிபூரி கிட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு 26 27 25 அப்பளம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ ஒன்று எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு மின்ட் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் காரமாகவே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த புளி சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து புதினா எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி கட் பண்ண போகிறேன். அண்ட் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் நம்ம சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எல்லாமே நான் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ கடகடன்னு நம்ம வந்துட்டு தோல் எடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு டைம் சேவ் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் நம்ம வந்துட்டு அதுக்கு ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு கடகடன்னு அப்பளம் பொரிச்சிட்டோன்னு வைங்க, அப்பளம் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், இதுவும் ஆறின மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு ஆனாலுமே எப்போவுமே சூடு இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு நான் ஓரளவு பொறுத்துக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அது கூடவே மல்லி இலை நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு, நான் தெரியாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய வெங்காயம் வந்து போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வெங்காயம் வேணும்ல, அதனால் இப்போ பாருங்கள் வெங்காயம், புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மின்ட் சட்னி, அப்புறம் புளி சட்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பூரி. இந்த பூரியில் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் எங்கள் அம்மாவும் நானும் தான் சாப்பிட்றோம். ஸோ அது வந்துட்டு நம்ம அடுக்கி டைம் வச்சுட்டோன்னா ரொம்பவே சூப்பராக வந்து சாப்பிட்றலாம். பட் எனக்கு வந்து ரொம்பவே டெம்ப்ட் ஆகிடுச்சு. அதனால் ஓகே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வந்து எடுத்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்துட்டு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சாப்பிட்டு பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. ஆனால் வந்துட்டு மின்ட் சட்னி காரமாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கு இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. காரத்துக்கு நம்ம அது காரம் சாப்பிட்ட உடனே வந்துட்டு இனிப்பு எதாவது சாப்பிடணும் தோணும்ல, டக்குன்னு இதை எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த மசாலா தான் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். இதுலேயுமே வந்துட்டு ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு உப்பு கம்மியாச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 2 hours later. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு தோசை. ஸோ நான் தோசையும் பருப்பு வச்சு தான் சாப்பிட்டேன். ஸோ ஓகே அதை அப்படியே தோசை சொல்கிறது அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈவினிங் டு நைட் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நம்ம வீடியோ வந்துட்டு போடலாம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்பயாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு vlog பிடிக்குமா, என்ன வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா சேலஞ்சிங் வீடியோ, vlog, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பியூட்டி இதெல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணலான்னா ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ
தோசையும் வந்துட்டு பருப்பு வந்து வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருந்துச்சு. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பாருங்கள். அண்ட் இந்த பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிவ்அவேக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு கிவ்அவே பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிவ்அவேல நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஷீட் மாஸ்க் குட் வைப்ஸோட நேச்சுரல் க்ளோயிங் ஷீட் மாஸ்க் வித் சாஃப்ரானோடது. ஸோ நான் வந்து கட் பண்ணுறதுக்கப்புறமா தான் எனக்கு எப்போவுமே ஸ்ட்ரைக் ஆகும். அது வந்துட்டு இது இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து நம்ம எப்போவுமே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ தான் சீரம் வந்துட்டு அதோட மர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எப்போவுமே வந்துட்டு அந்த பேப்பரை வந்து கட் பண்ணுறதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.